நீங்க காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த சரௌண்டிங்ல ஒரு லோ பட்ஜெட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பெஸ்டான லேண்ட் தர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டியை பொறுத்தவரை இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல இருந்து இது வந்து திருவள்ளூர் போகக்கூடிய மெயின்வே. இங்கிருந்து பாருங்களேன், வெறும் 4 நிமிஷத்துல நம்மளால இந்த இடத்துல இருந்து ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கிற முடியும். ஸோ இவ்வளோ க்ளோஸில் ஒரு ஹைவே இருக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. இது இல்லாமல் இன்னொரு ஹைவேயும் இருக்குது, அதையுமே நான் காட்டுறேன் வாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய ஒரு ஹைவே அப்படின்னா இதுதாங்க. எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா இந்த ஹைவே. இந்த ஹைவேல இருந்து எக்ஸாக்டா ஒரு 4 கிலோமீட்டர்ல நம்மளால நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கிற முடியும். ஸோ இந்த லொக்கேஷன்ல இருந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு போற வழி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கடைகளும் வீதிகளும் தான் இருக்கும். எக்கச்சக்கமான கடைகளை தாண்டி தான் போற மாதிரி இருக்கும். அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கிராசரி ஐட்டமே இங்கே வாங்கிக்கிற முடியுங்க. ஸோ போற வழி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கடைகளாக தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க தான் வந்து இடம் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் வீடு கட்டணும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு பின்னாடி பாருங்க 3 மாடிக்கு சூப்பரா ஒரு பங்களா கட்டி வச்சிருக்காங்க. அப்படியே எனக்கு இந்த பக்கம் வாங்கல, இந்த பக்கம் வந்தோம்னா இந்த வீட்டில் ஆள் குடியே வந்துட்டாங்க. இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கட்டும் இல்லை அந்த பில்டிங்க்கு பின்னாடி இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளாக தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டில் 14.5 லட்சம் ரூபாயில் சொந்தமாக லேண்டு வாங்கிக்கிற முடியும். இடத்தோட இந்த மாதிரி தனி வீடு வெறும் 27 லட்சம் ரூபாய் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால உங்களாலையுமே இங்கே உடனே வீடு கட்டியுமே குடியிருக்க முடியுங்க. ரேட்டு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்களே அப்படின்னா ஃபியூச்சரில் ஒரு எந்த ஒரு க்ரோத்துமே இருக்காது அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுதாங்க கிடையாது. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெறும் ஒரு 3 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா சுங்குவாசத்திரம் மெட்ரோக்கான ப்ரொபோசல் வந்திருக்கு. அதாவது பூந்தமல்லிருந்து வரக்கூடிய மெட்ரோ இருக்கு இல்லையா. ஸோ அடுத்த எக்ஸ்டென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வருது. அப்படி பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ இன்னுமே எங்கேயே போயிடும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம சார் கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நான் கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்புறம் நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஹாய் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஓகே, அது சொல்லுங்கள் சார், நீங்கள் யார் அப்புறம் நல்லா தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, அதான் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்போ சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷல் சார். ஓகே, என் நேம் வந்து சங்கர். சூப்பர். ஸோ நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் பண்ணிட்டு இருக்கோம் சார். மோர் தென் 100 ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸாக முடிச்சிருக்கோம். இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 13 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு சார். ஸோ நம்ம சேனல்லே வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுங்குவாச்சத்திரம்ன்ற லொக்கேஷனில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா சுங்குவாச்சத்திரம் டு மப்பேடு போகிற ஹைவேஸில் இருக்குது சார் நம்ம ப்ராஜெக்ட் வந்து. இது பன்னூர், எக்ஸாக்ட் லொகேஷன் பேர் வந்து பன்னூர் சார். பன்னூர், சுங்குவாச்சத்திரம் பன்னூர் இல்லையா? ஆமாம் ரைட். ஓகே சார். ஸோ சார் இந்த ப்ராஜெக்ட் சொல்லுங்க, இது எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட், உங்களுக்கு என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 ஏக்கரில் 480 பிளாட் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம் சார். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து போட்டு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் மேலே ஆகுது. ஸோ 60% ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிச்சு சார், ரிஜிஸ்ட்ரேஷனே ஆயிடுச்சு. ஓகே ஓகே, 2 இயர்ஸ்லேயும் 60% முடிஞ்சிச்சு. ஆமாம், இன்னும் 40% ப்ராஜெக்ட் அவைலபிள் இருக்கு. ஸோ ஃபேசிங்ஸுமே நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சவுத் தான் அதிகமாக போட்டிருக்கோம். ஸோ அந்த ஃபேசிங்ஸ் இருக்கு. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 10க்கும் மேற்பட்ட வந்து ஃபேமிலி வந்து ஆல்ரெடி வீடு கட்டி கூடி வந்துட்டாங்க. ஸோ பேக் சைட்லேயே பார்த்தாலே தெரியும் ஒரு நல்ல வீடு கட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரோன் வியூவில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் உள்ள உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதாங்க சார், இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள சார் சொல்லுங்கள் சார் என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது டிடிசிபி ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட் சார். இது ஸோ எங்களை ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் ப்ராசஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம், நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்படி 90% லோனும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ டெவலப்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு, சிசிடிவி கேமரா, ஸ்ட்ரீட் லைட்டு, என்ட்ரன்ஸ் வந்து மொத்தம் 5 ஆர்ச் கொடுத்துருப்போம். 5 ஆர்ச் இல்லையா? ஆமாம், 5 என்ட்ரன்ஸ் கொடுத்துருப்போம். அதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 3 உங்களுக்கு பார்க் கொடுத்துருப்போம். சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, சீரியஸ் பார்க், டர்ஃப் ஜோன் கொடுத்துருப்போம். அது ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஃபீட் ரோடு, 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம் சார். ஓகே ஓகே, அடிக்கிட்டே போறீங்களா? ஆமாம், நிறைய இருக்கு. ஃபுல்லாக கேட்டை கம்யூனிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம், ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்துருக்கோம், சோலார் ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுத்துருக்கோம், 3 சிபி கனெக்ஷன்ஸ் உள்ள இருக்கு. ஆல்ரெடி ட்ரிங்கிங் வாட்டர் பைப் லைன் இருக்கு. 1 லாக் லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க் இருக்கு. ஓகே ஓகே, சொல்லிட்டே போகலாம். அதனால தான் வந்து இத்தனை ஃபேமிலிஸ் வந்து உள்ள அடிக்கடி வந்திருக்காங்க. சூப்பர். ஓகே, அதுக்கு ஸோ நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. உள்ளுக்குள்ளே வீடுகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆள் குடியே வந்துட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் சார், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் எந்த மாதிரிலாம் சரௌண்டிங் இருக்குது, ஐ மீன் கனெக்டிவிட்டி இதை சொல்லுங்கள் சார். சார் கண்டிப்பாக சார், ஆக்சுவலி சுங்குவாச்சத்திரம்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஏரியா சார். ஸ்ரீபெரும்புத்தூர் 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வரும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் ஏரியா சார். இது ஸ்ரீபெரும்புத்தூர் ஃபுல்லாக ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, வாலாஜாபாத்ன்றது ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா, சுங்குவாச்சத்திரம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. மோர் தென் 500க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் வந்து ஏரியாவில் இருக்குது சார். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டாய், ஃப்ளக்ஸு,
ராயல் என்ஃபீல்டு, யமகா, சாம்சங் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நம்ம சைட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கு, மகரிஷி ஸ்கூல் இருக்கு. ஸோ காலேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NH48 ஃபுல்லாகவே காலேஜஸ் தான் சார். இந்த காஞ்சிபுரத்தில் மீனாட்சி காலேஜ் ஆரம்பிச்சு இது படிமுறை காலேஜுக்கு ஃபுல்லாகவே காலேஜான பெல்ட் தான் இது. நடுவில் REC காலேஜ் இருக்கு, சவிதா இருக்கு, நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் பார்ப்பீங்க, ஸ்கூல் இருக்குது. காலேஜ் பார்ப்பீங்க, காலேஜ் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்குன்னு பார்ப்பீங்க, அதுவுமே இருக்குது. ஸோ ரெண்டல் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 8000 ரூபாய் 1 BHK வீடேங்க. ஸோ 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 ரூபாய் கிட்ட அந்த ஏரியாவில் போயிட்டு இருக்கு சார். சரி சார், அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ எவ்வளோ சைஸ்லேருந்து பிளாட் அவைலபிளாக இருக்குது, இப்போ ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கொடுக்குறீங்க? சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வாங்கணும் சார், பெரிய ஆளுங்களும் வாங்கணும், அந்த மாதிரி தான் போட்டுருக்கோம். எல்லாருமே வாங்குற மாதிரி. ஸோ 590 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்சு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு நம்ம கிட்ட பிளாட்ஸ் அவைலபிள். ஓகே. ஸோ கிரவுண்ட்ல இருந்து ஒரு கிரவுண்டுக்கு மேலே கூட நம்ம அவைலபிளாக இருக்கு. கண்டிப்பாக சார் இருக்கு. சூப்பர். ஓகே சார். ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ சார் நீங்கள்? சார் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷனலி ஆஃபர் ரேட் தான் பண்ணி கொடுப்போம் சார். கண்டிப்பாக. ஸோ இந்த ஏரியாலே வந்து பார்த்தீங்கன்னா 3500 4000 போயிட்டு இருக்கு சார் கரெக்டாக விசாரிங்க. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாதி தான் சார். 1,999 ரேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே 1999 ரூபா. ஆமாம் சார். சூப்பர். ஓகே, அப்படி பார்க்கும்போது ஒரு 12 லட்ச ரூபாய் இருந்தாலே நம்ம இங்கே இடம் வாங்கிக்கலாம் இல்லையா? இல்லை சார், 14,60,000 ரூபாய் இருந்ததுன்னா நீங்கள் 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்கள் ஃபுல் ஓன் ஃபண்ட்லேயே வாங்கலாம் சார். 14,60,000 தான் வாங்கிக்க முடியும். பட் இது ப்ராப்ஷன் இல்லையா? கண்டிப்பாக ஏதாவது ஆஃபர் கொடுப்பீங்க. கண்டிப்பாக ஆஃபர் பண்ணால் என்ன பண்ணுறீங்க சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஐலேசான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 3500 போட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 1,000 தான் போட்டிருக்கோம். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 234 ரூபாய் வந்து இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம கம்மி பண்ணி தரோம் சார். ஓகே, 234 ரூபா. ஆமாம் சார். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 14 லட்ச ரூபாய் இருந்து இன்னும் குறையும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் சார். ஓகே. ஆல்ரெடி ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இவங்க ஆஃபரும் பண்ணி தர்றாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த 14 லட்ச ரூபாயிலிருந்து இந்த 14 லட்ச ரூபாயில இருந்துமே இன்னுமே நம்மளால கம்மியாக வாங்கிக்க முடியும். ஓகே சார், இங்கே இடத்தோட தனி வீடு அப்படின்னா எவ்வளோ சார் வரும்? சார் ஆக்சுவலி ப்ராப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளாட்டட் தான் சார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வீடு ஃபோக்கஸ் கிடையாது. பட் நீங்கள் இங்கே வந்து ஒரு வீடு வாங்கணும், வீடாக கட்டிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 27 lakhs இருந்தாலே போதும் சார், நீங்கள் வீடு கட்டிக்க முடியும். ஏன்னா பிளாட் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 14 லட்ச ரூபான்றது உங்களுக்கு வந்துட்டு பிளாட் கிடச்சிரும். ஒரு 10 lakh எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 BHK வீடு நீங்கள் கட்டிக்க முடியும் சார். டோட்டலாக 27 lakhs இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே இன்க்ளூடிங் போர்வெல் எல்லாமே சேர்த்து ஒரு 27 lakhsல ஒரு இண்டிவிஜுவல் வீட்டையும் கட்டிக்க முடியும் சார். சூப்பர். ஓகே, அந்த மாதிரி வீடு கட்டிக்கலாம் சார் நீங்கள். இடத்தோட இந்த மாதிரி தனி வீடு வெறும் 27 லட்ச ரூபாயில இருந்து கட்டி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நீங்கள் சொல்றது போர்வெல் எல்லாமே சேர்த்து சொல்றீங்க இல்லையா? ரைட். ஓகே. ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப 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 கம்மிங்க. ஏன்னா இந்த சரௌண்டிங்லேயே விசாரிச்சு பாருங்க, இப்போ ஸ்கொயர் ஃபீட் 3000 ரூபாய்க்கு மேலே போய்கிட்டு இருக்குது. இவங்க இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்ற காரணத்தினால தான் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இப்போ ஆஃபரும் போய்கிட்டு இருக்குது. இந்த ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ரேட் ரொம்ப கம்மியாக வாங்கிக்க முடியும். ஓகே சார். ஸோ இவ்வளோ சூப்பராக கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்க வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நீங்கள் சைட் சார்ஜ் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக சார். நீங்கள் கஸ்டமர் இந்த ஸ்க்ரீன் டைமில் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரீ அண்ட் பிக்கப் அண்ட் ட்ராப்பும் பண்ணி தர முடியும் சார். ஓகே. ஸோ சார் எனக்கு இந்த கேஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் 1999 2000 இல்லையா? இப்போ வாங்குறியா அப்படின்ற பட்சத்தில் ஃபியூச்சரில் எனக்கு ஏதாவது அப்ரிசியேஷன் இருக்குதா பக்கத்தில்? சார் கண்டிப்பாக சார், நான் சொன்னது தான் சார். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி நான் ஒன்றும் சொல்லலை ஆக்சுவலி உங்களுக்கு. ஸோ கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2.8 கிலோமீட்டரில் உங்களுக்கு சென்னை டு பெங்களூர் பைபாஸ் வருது சார். ஓகே. அது இல்லாமல் 4 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் மெட்ரோ வந்து பிளான் பண்ணிருக்காங்க சார். பூந்தமல்லி டு சுங்காச்சத்திரம் மெட்ரோ பிளான் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா? அது இங்க இருந்து 4.5 கிலோமீட்டர்ல வந்துரும் சார். அதுல NH48 வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கு சார். அது சொல்லவே தேவையில்ல, அது ஃபுல் இண்டஸ்ட்ரியல் ஃபுல் பில்ட் அது ஆக்சுவலி. இந்த பக்கம் போனால் காஞ்சிபுரத்துல இருந்து இந்த பக்கம் ஸ்ரீமுத்து பூந்தமல்லி வரைக்குமே ஃபுல் டெவலப்பான ஹைவேஸ் அது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன பார்த்தீங்களா சுங்காச்சத்திரம் டு மப்பேடு, இதுவுமே ஸ்டேட் ஹைவே 120 தான் சார். நீங்க மப்பேடு போயிட்டீங்கன்னா அங்க வந்து நீங்க ரைட் எடுத்தா தண்டலம் போயிடலாம், லெஃப்ட் எடுத்தா அரக்கோணம் போயிடலாம், ஸ்ட்ரைட்டா போனா துள்ளூர் போகலாம். அது ஒரு ஜங்ஷன் தான். சுத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜங்ஷன்ஸ் ஆகும், ஹைவேஸ் ஆகும், அப்கமிங் சென்னை டு பெங்களூர் பைபாஸ் ஆகும். அப்படிதான் ஃபுல் டெவலப்மெண்ட் இருக்கு. ரேட் அப்ரிசியேஷன் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது பெங்களூர் பைபாஸ் முடிஞ்சாலே உங்களுக்கு இந்த ரேட் வந்து டபுள் ரேட் உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். கண்டிப்பாக இல்லையா? அதாங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது ஆக்சுவலி எந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹைவேயோ ஒரு ரோட் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வேல்யூ கூடும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் பெங்களூர் ஹைவே வருது. இது இல்லாமல் மெட்ரோ ஸ்டேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. இதையுமே தாண்டி வெறும் 3 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா NH48 இருக்குது, நேஷனல் ஹைவேமே இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க காரணத்தினால கண்டிப்பாக இங்கேயுமே உங்களால் ஒரு நல்ல அப்ரிசியேஷனை பார்க்க முடியும். ஸோ அதனால் இப்போ ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும் முறை நான் உங்கள் அமீர். பை பை. See you. Thank you, sir.